ஹே கைஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா மாடியூல் 7ல் மால்வேர் அண்ட் த்ரெட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய டைப்ஸ் ஆஃப் மால்வேர்ஸை நம்ம பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ட்ராஜன்ஸ், ransomware, வைரஸ், ஸ்வாம்ஸ், ரூட் கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய டைப்ஸோட எப்படி சொல்கிறது ப்ராப்பரான ஃபண்டமெண்டல்ஸ் அதுக்கப்புறம் அதோடைய ஃபுல் கான்செப்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஒரு சிஸ்டம்குள்ள அந்த மாதிரி வைரஸ் அஃபெக்ட் ஆச்சுன்னா அது எந்த அளவுக்கு ஒரு சிஸ்டமை டேமேஜ் பண்ணணும்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அந்த மாதிரி அட்டாக்ஸ்லாம் எப்படி வந்து ஒரு விக்டிமை வந்து ப்ரிவென்ட் பண்ண வைக்கிறதுன்னு சொல்லிட்டு சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபை பண்ணி எந்தெந்த சாஃப்ட்வேர் எது எதுக்காக பெஸ்ட்டாக யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் போகிற வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்கும். ஸோ ரொம்ப பேசாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் 3 டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபை பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே நான் அப்படி லைனாக காமிக்கிறேன் என்னென்னு சொல்லிட்டு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ட்ராஜன், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி வைரஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஃபைல்லெஸ் மால்வேர் டிடெக்ஷன். ஸோ இந்த 3 கிளாஸிஃபிகேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் தெளிவாக காமிக்க போகிறேன். இந்த ஒரு கிளாஸிஃபிகேஷன்லையும் ஒரு மெயினான டூல் அதுக்கப்புறம் அது ஆல்டர்னேட்டிவ் டூல்னு சொல்லிட்டு தனித்தனியாக காமிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆன்டி மால்வேரில் இருக்கிற ஆன்டி ட்ரோஜன். ஓகேங்களா? ஆன்டி ட்ராஜன் சாஃப்ட்வேர் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ கிளியராக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ட்ராஜனில் ஃபஸ்ட்டு டூல் எதுன்னு கேட்டிங்கன்னா காஸ்பர்ஸ்கை இன்டர்நெட் செக்யூரிட்டி. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரியல் டைமில் டெஸ்ட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். இது வந்து நான் ஏனோ தானோன்னு சொல்லிட்டுலாம் நான் சொல்லலை. ஓகேங்களா? ஸோ ஒரு டூலும் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு நான் ரியல் டைமாகவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஒருவேளை இந்த டூலை எப்படி யூஸ் பண்ணணும், ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணணும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ரெக்வெஸ்ட் பண்ணுங்கள். மெஜாரிட்டி பேஸ்ட் பண்ணி நான் வந்து அதுக்குன்னு தனியாக வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே. இப்போ ஏன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ட்ராஜன் மால்வேர் சாஃப்ட்வேர் அதாவது சாஃப்ட்வேரில் எதுக்கு நான் காஸ்பர்ஸ்கை இன்டர்நெட் செக்யூரிட்டி நான் சூஸ் பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு டூல் அப்படிலாம் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற டூல்லே இந்த ஒரு பர்டிகுலர் அட்டாக் அதாவது மால்வேர் த்ரெட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லார்ஜான அட்டாக்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அதில் ரொம்ப மோஸ்ட் கான்சன்ட்ரேட் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரிவென்ட் பண்ணி தரும். ஸோ இதில் வந்து காஸ்பர்ஸ்கைன்ற ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் வெர்ஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் காஸ்பர்ஸ்கை இன்டர்நெட் செக்யூரிட்டி, காஸ்பர்ஸ்கை ப்ரீமியம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்பர்ஸ்கை ஆன்டி வைரஸ் சொல்லிட்டு நிறைய வெர்ஷன் இருக்குது. பட் நம்ம ஏன் ஆன்டி ட்ராஜனில் காஸ்பர்ஸ்கை இன்டர்நெட் செக்யூரிட்டி கொடுத்துருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் வெர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக நம்ம ப்ரிவென்ட் பண்ண வேண்டிய ட்ராஜன்ஸ், அதுக்கப்புறம் வைரஸ், ransomware, ஸ்பைவேர், அதுக்கப்புறம் ஃபிஷிங்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மலிஷியஸ் வெப்சைட்டாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஒரு பர்டிகுலர் கண்டென்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இதை ப்ரிவென்ட் பண்ணி தரும். ஸோ அதனால தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ட்ராஜன் கிளாஸிஃபிகேஷனில் காஸ்பர்ஸ்கை இன்டர்நெட் செக்யூரிட்டியை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கண்டென்ட்டாக வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் அதுக்கான ரீசன். ஸோ இங்கே வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து இது வந்து ஃப்ரீ வெர்ஷனும் இருக்குது, பெய்டு வெர்ஷனும் இருக்குது. ஃப்ரீ வெர்ஷனில் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ ஸ்பெக்தை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். பெய்டு வெர்ஷனில் மட்டும் தான் உங்களால் ஃபுல் அட்வான்டேஜ் கொடுத்து உங்கள் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல் ஸ்கேன் பண்ணி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ட் பண்ணி வைக்க முடியும். ஸோ இது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி டூல்ஸை டவுன்லோட் பண்ணும்போது கிராக் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் நல்லா சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை நீங்கள் ஆன்டி வைரஸ் டவுன்லோட் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரீ வைரஸாக அதாவது உங்ககிட்ட பேமெண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரீ வெர்ஷனே யூஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து கிராக் அப்ளை பண்ணணும்னு தேவையே இல்லை. ஒருவேளை நீங்கள் கிராக் அப்ளை பண்ண போகிறோன்னா அந்த ஆன்டி வைரஸ்க்கான யூஸே கிடையாது. ஏன்னா பெய்டு வெர்ஷன் மட்டும் தான் ஒரிஜினலில் மட்டும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெஜிட்டிமேட்டாக எப்படி உங்களுக்கு செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுமோ அந்த மாதிரி செக்யூரிட்டி வந்து இங்கே உங்களுக்கு அப்ளை ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ட்ராஜனில் ஃபஸ்ட் டூல். இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நிறைய டூல்ஸ் இருக்குது. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு நான் லைன் பை லைன் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே. இதுக்கான ஆல்டர்னேட்டிவ் அதாவது ஆன்டி ட்ராஜனில் இருக்கிற ஆல்டர்னேட்டிவ் டூல் என்னென்னு கேட்டிங்கன்னா மெக்காஃபே. ஓகேங்களா? ஸோ மெக்காஃபே டூல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறையா நீங்கள் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணும்போதும் சரி, இல்லை நிறைய ஒரு டூல்ஸ் டவுன்லோட் பண்ணும்போதும் சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஃப்ரீ வெர்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி கொடுப்பாங்க. நிறைய பேர் என்ன நினச்சிருப்பாங்க, இது வந்து ரொம்ப லோ ஸ்பெக்கான ஆன்டி வைரஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுதுலாம் நினச்சிருப்பாங்க. பட் அப்படிலாம் கிடையாது. இதுவுமே ஒரு பெஸ்ட்டான ஆன்டி வைரஸ் டூல் தான். அதாவது ஆன்டி ட்ராஜன் டூல் தான். இதுவுமே என்னென்னலாம் ப்ரிவென்ட் பண்ணும், அதாவது என்னென்னத்துல இருந்தெல்லாம் நம்மளை பாதுகாக்கும்னு கேட்டிங்கன்னா ட்ராஜன்ஸ், அதுக்கப்புறம் வைரஸ், அதுக்கப்புறம் ஃபிஷிங், அதுக்கப்புறம் ransomware. இது வந்து பார்த்தீங்கன்னா மலிஷியஸ் வெப்சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக டிடெக்ட் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ இதில் ஒன்றே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் இதுதான். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் காஸ்பர்ஸ்கையை நான் ஃபஸ்ட்டு வச்சிருக்கேன். ஏன்னா காஸ்பர்ஸ்கை வந்து நிறைய மால்வேர் த்ரெட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ட் பண்ண யூஸ் ஆகும். மற்ற இப்போ ஆல்டர்னேட்டிவ் காமிக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால தான் நான் அதை ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் வச்சேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிட் டிஃபெண்டர். ஸோ இப்போ நான் காமிக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஒன்லி ஆன்டி ட்ராஜன் சாஃப்ட்வேர் டூல்ஸ். ஓகேங்களா? ஸோ ஆன்டி வைரஸை நான் இதில் இன்க்ளூட் பண்ணல. ஒன்லி ஆன்டி ட்ராஜன்ஸை மட்டும் தான் நான் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா?
ஸோ இங்க வந்து இதுதான் பிட் டிஃபெண்டர். ஸோ பிட் டிஃபெண்டருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்டி ட்ராஜன் டூலாவும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிஷிங் லிங்க், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரேன்சம்வேர், ஸ்பைவேர் இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிரிவென்ட் பண்ணி தரும். இதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, பெய்ட் வெர்ஷன்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து டவுட் இருக்கலாம். இந்த பெய்ட் வெர்ஷன், ஃப்ரீ வெர்ஷன் டூல்ஸ்லயே நம்மளுக்கு எது பெஸ்ட்டா இருக்கும்? நம்ம சிஸ்டம்ல ஒண்ணு இன்சர்ட் பண்ணா, எது வந்து நம்மளுக்கு பெஸ்ட்டா இருக்குன்னு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா, கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி வைங்க. நான் மெஜாரிட்டி பேஸ் பண்ணி பார்த்துட்டு, உங்களுக்கு வந்து ரியல் டைமாவே நான் உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ வந்து காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த 3ம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்டி ட்ராஜன் சாஃப்ட்வேர். அதாவது ஆன்டி ட்ரா கிளாசிஃபை பண்ணோம்ல. ஆன்டி மால்வேர் சாஃப்ட்வேர் டூல்ஸ்ன்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபை பண்ணோம். ஸோ அதில ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன்ல இருக்கிற டூல்ஸ் எல்லாமே இதுதான். ஸோ இன்னும் நெறைய டூல்ஸ் இருக்கு. பட் அதில பெஸ்ட்டுன்னு பார்த்தா இந்த 3 டூல்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இது இல்லாம இன்னும் நெறைய இருக்கு. பட் நம்ம வந்து அத ஃபுல்லா பார்க்க தேவையில்ல. ஓகேங்களா? ஸோ ஓகே. ஓகே. இப்ப நம்ம வந்து செகண்டா பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆன்டி வைரஸ் டூல் சாஃப்ட்வேர்ஸ் ஓகேங்களா? ஸோ அதாவது ஆன்டி மால்வேர் கிளாசிஃபிகேஷன்ல செகண்ட் டைப் ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர் டூல்ஸ் ஓகேங்களா? ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் டைப் ஒரு ஆன்டி வைரஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாஃப்ட்வேருமே வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் ஒர்க்கிங் பண்ணின்னு இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் கிளாசிஃபை பண்ணி அதில ஒரு டூல்ஸா நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர். ஸோ ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா, வைரஸ வந்து பிரிவென்ட் பண்ணும். ட்ராஜன்ஸ ரொம்ப லோ ஸ்பெக்ல பிரிவென்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதாவது இந்த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாவே வைரஸ டிடெக்ட் பண்ணுறதுக்காக தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. பட் ஆன்டி ட்ராஜன்ஸ் டூல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வைரஸ டிடெக்ட் பண்ணதுக்காகவும் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. பட் அதோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ட்ராஜன்ஸ், ரூட் கிட்ஸ், ஸ்பைவேர் இந்த மாரி பிரிவென்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸ்ல நம்ம எத வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, பிட் டிஃபெண்டர் ஓகேங்களா? ஸோ பிட் டிஃபெண்டர்ன்றது ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, ட்ராஜன்ஸ்ல வரும். அதாவது ட்ராஜன் டூல்ஸ்ல வரும். பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இது ஆன்டிவைரஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ரென்த்தா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பிரிவென்ட் பண்ணி தரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பிட் டிஃபெண்டர் வெப்சைட். ஸோ இதில வந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் ஹோமா, ஃபார் பிசினஸ் அதுக்கப்புறம் ஃபார் பார்ட்னர்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஃபரெண்ட் கிளாசிஃபிகேஷன்ல இருக்கும். ஒருவேளை நீங்க இண்டிவிஜுவலா ஒர்க் பண்ண போறீங்க, இண்டிவிஜுவலா நீங்க ரெடி பண்ண போறீங்கன்னா, நீங்க இதில வந்து எதனா ஒண்ணு சூஸ் பண்ணிக்கலாம். பிட் டிஃபெண்டர் பாக்ஸ், பிரீமியம் செக்யூரிட்டி, டோட்டல் செக்யூரிட்டி, இன்டர்நெட் செக்யூரிட்டி, ஆன்டிவைரஸ் பிளஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்குறது அதாவது ஆன்டி ட்ராஜன் சாஃப்ட்வேர்ல அதாவது ஆன்டி மால்வேர் சாஃப்ட்வேர்ல ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர்னு இருக்கு பார்த்தீங்களா? அதில நம்ம ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் டூல் எதுன்னு கேட்டீங்கன்னா, பிட் டிஃபெண்டர் ஆன்டி வைரஸ் பிளஸ் தான். ஓகேங்களா? ஸோ இத வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரீயா. ஃப்ரீ வெர்ஷன்ல நீங்க வந்து மினிமம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு வந்து ஃபுல் செக்யூரிட்டி வேணும்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பே பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ரொம்ப ஹை செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதனால நீங்க வந்து பே பண்ணி வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு வந்து சிஸ்டம் ப்ரொடெக்டிவா இருக்கும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி சொல்றது? மத்த சாஃப்ட்வேர்ஸ வந்து நீங்க கம்பேர் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டூல். அதாவது ஆன்டி வைரஸ் கிளாசிஃபிகேஷன்ல. ஸோ இதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஆல்டர்னேட்டிவ் இருக்கு. அதாவது ஒரு கிளாசிஃபிகேஷன்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மெயின் டூல் அதுக்கப்புறம் மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்டர்னேட்டிவ் டூல் நான் வச்சிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அதில நம்ம இதுக்கான ஆல்டர்னேட்டிவ் டூல் என்னன்னு கேட்டீங்கன்னா, கிளாம்பின். அதாவது கிளாம்பின் என்னன்னா, இதுவும் ஒரு ஆன்டி வைரஸ் ப்ரொடெக்டட் ஒரு டூல் தான். ஸோ இந்த மாரி பேர்லாம் நெறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. பட் ஆனா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப எஃபெக்டிவா வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரீ வைரஸ் அதாவது ஃப்ரீ வைரஸ் ரிமூவல் டூல். ஸோ இத வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் 7, 10, 8, 7 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் சர்வர்ல கூட வந்து இது யூஸ் பண்ணிக்கலான்றாங்க. ஸோ இத டவுன்லோட் பண்றதுலாம் சிம்பிள் தான். எல்லா அஃபிஷியல் வெப்சைட்லயுமே டவுன்லோடுக்குன்னு ஒரு தனி பேஜ் குடுத்துருப்பாங்க. நீங்க அங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டூலோடைய அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து வைரஸ பிரிவென்ட் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஃபிஷிங் லிங்க்ஸ வந்து பிரிவென்ட் பண்ணும். ஓகேங்களா? மத்தபடி இது அவ்வளோ எஃபெக்டிவாலாம் இருக்காது. பட் ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர்ல ஒரு ஆல்டர்னேட்டிவ். நீங்க கேட்கலாம், ஆன்டி வைரஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறைய இருக்கே. குயிக் ஹீல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் டிஃபெண்டர் அப்படிலாம் இருக்கேன்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் இருக்கு. பட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டீங்கன்னா, இந்த கிளாசிஃபிகேஷன்ல ஒரு மெயின் டூல் ரொம்ப பாப்புலரா ஒர்க் ஆகும். அதாவது நம்மளுக்கு தேவையான ஒர்க்க பண்றதுக்கான பெஸ்ட் டூல் இருக்கும் பார்த்தீங்களா? அத இந்த இடத்துல வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் அதாவது ஆல்டர்னேட்டிவ் வச்சுட்டோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் 3வது டூல் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இதில கிளாசிஃபிகேஷன்லேயே 3வது டூல் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர்ல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, காஸ்பர் ஸ்கை கேஸ்பர் ஸ்கை அதாவது அந்த வெப்சைட்ல இருக்கிற ஒரு பர்ட்டிகுலர் டூல். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்டர்நெட் செக்யூரிட்டின்னு பார்த்துருவோம். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, காஸ்பர் ஸ்கை ஆன்டி வைரஸ்ன்ற ஒரு டூல். ஏன்னா காஸ்பர் ஸ்கைல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டூல் ப்ரொவைட் பண்றாங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்நெட் செக்யூரிட்டின்றது ட்ராஜன்ஸ ப்ரொவைட் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல குடுத்து வச்சிருப்பாங்க. ஆன்டி வைரஸ் காஸ்பர் ஸ்கை ஆன்டி வைரஸ்ன்றது வைரஸ பிரிவென்ட் பண்ணதுக்காக வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து குடுத்துருப்பாங்க பிளாக் வைரஸ் அண்ட் மால்வேர் இன் ரியல் டைம்னு சொல்லிட்டு. இந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா, வைரஸ வந்து ரொம்ப எஃபெக்டிவா பிரிவென்ட் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிஷிங் லிங்க்க வந்து ரொம்பவே எஃபெக்டிவா பிரிவென்ட் பண்ணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டா வெப்சைட்ட வந்து டார்கெட் பண்ணாது. அதாவது வெப்சைட்ட ப்ரொடெக்ட் பண்றதுக்காக டார்கெட் பண்ணாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பைவேர்ஸ்லாம் இது வந்து ஐடென்டிஃபை பண்ணாது. ரூட் கிட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணாது. மோஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கான ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வைரஸ் தான் இருக்குமே தவிர, மத்த எங்கேயும் அவ்வளோ போகாது. ஓகேங்களா?
இதில என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, பிட் டிஃபெண்டருக்கும் இதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது? பிட் டிஃபெண்டரோட லோ எஃபெக்டிவா தான் இருக்கும். பட் ஆனா இது காஸ்ட் கம்மி. பட் பிட் டிஃபெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் எஃபெக்டிவா இருக்கும். பட் காஸ்ட் வந்து அதிகம். ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க காசு அதை வச்சிருந்தீங்கன்னா, பிட் டிஃபெண்டர் போலாம். இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, காஸ்பர்ஸ்கை போலாம். இல்ல உங்க சிஸ்டம் வந்து ரொம்ப ப்ரொடெக்டிவா இருக்கணும். பட் காசு இல்லன்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு வந்து ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு, காசு சேர்த்து வச்சுட்டு, நீங்க இந்த பிட் டிஃபெண்டர் மாரி ரொம்ப ஹை அ ப்ரொடக்டிவா இருக்கிற டூல்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டெவலப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர் டூல்ஸ். ஸோ இப்ப நம்ம 3வதா பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபைல்லெஸ் மால்வேர் டிடெக்ஷன். ஸோ ஃபைல்லெஸ் மால்வேர்னா என்னன்னு தெரியலனா, நான் இப்ப தான் ரீசென்ட்டா அதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அத பார்க்கலனா நீங்க வந்து என் சேனல்ல வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். மாடியூல் 7ல. ஸோ அத போய் நீங்க பார்த்துக்கோங்க. அதுல வந்து நான் கிளியராவே எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன். இப்ப நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பர்ட்டிகுலர் ஃபைல்லெஸ் மால்வேர எப்படி நம்ம வந்து டிடெக்ட் பண்ணி பிரிவென்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து கிளியரா பார்க்க போறோம். ஸோ அதுக்கான டூல் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏலியன் வால்ட். அதாவது இந்த ஒரு பர்ட்டிகுலர் டூல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபைல்லெஸ் மால்வேர் டிடெக்ஷனுக்காகவே வந்து ரெடி பண்ண ஒரு டூல். இது வந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏலியன் வாலெட் யூஎஸ்எம்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கும். ஸோ இந்த ஒரு பர்ட்டிகுலர் டூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நம்பருக்கு ஃபைல்லெஸ் மால்வேர் டிடெக்ஷனுக்காக பர்ட்டிகுலரா ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான டவுன்லோட் லிங்க்ஸ்லாம் இங்க இருக்கும். நீங்க என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டீங்கன்னா, கிளியரா பார்த்துக்கலாம். ஸோ ஃபைல்லெஸ் மால்வேர் டிடெக்ஷன்னும்போது, இது வந்து ஃபைல்ஸ் நம்மளுக்கு டைரக்ட்டா ஃபைல் இருக்காது. இத வந்து நம்ம வந்து மேனுவலா ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல ஒரு டூலா இன்ஸ்டால் பண்ணி, அந்த மொத்த ஆப்பரேட்டிங் சிஸ்டமும் ஸ்கேன் பண்ற மாரி தான் இருக்கும். ஸோ இந்த டூல் இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, ஏலியன் வால்ட். அதாவது நீங்க யுஎஸ்எம் எனிவேர்ன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து அஃபிஷியல் லிங்க்கா ஃபர்ஸ்ட்லயே வரும். ஸோ அதில போய் நீங்க வந்து கிளியரா பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில வந்து நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். யுஎஸ்எம் எனிவேர் சென்சார்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதில வந்து நீங்க கரெக்ட்டான வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க வந்து உங்க சிஸ்டம ஸ்கேன் பண்ணீங்கன்னா, இதில வந்து ஃபைல்லெஸ் மால்வேர் இருக்கான்னு சொல்லிட்டு இத டிடெக்ட் பண்ணி அத வந்து பிரிவென்ட் பண்ணி உங்களுக்கு தரும். ஓகேங்களா? இதில ஆல்டர்னேட்டிவ், அதாவது இது வந்து மோஸ்ட் பிரிஃபர்டு ஃபைல்லெஸ் மால்வேர் டிடெக்ஷன் டூல். இதில 2வது டூல், அதாவது ஆல்டர்னேட்டிவ் டூல் என்னன்னு கேட்டீங்கன்னா, குயிக் ஹீல். ஸோ நான் எல்லா டூலோடைய பேஜஸ் மட்டும் தான் காமிக்கிறேன். அதுக்கான டெஃபினிஷன் அது எந்த அளவுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றது மட்டும் நான் கிளியரா சொல்லின்னு இருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு அதோடைய ஃபுல் டெஃபினிஷன் வேணும், அதோட ஃபுல் ஒர்க்கிங் மெத்தட் வேணும்னு கேட்டிங்கன்னா, நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த டூல் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு நான் மெஜாரிட்டி பேஸ் பண்ணி கன்ஃபார்ம் அந்த டூல்ஸோடைய பிராக்டிகல் வெர்ஷன்லாம் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைல்லெஸ் மால்வேர் டிடெக்ஷன் சொன்னேன் பார்த்தீங்களா? அதில மெயின் டூலா வந்து ஏலியன் வாலெட் யுஎஸ்எம் எனிவேர்ன்னு சொல்லிட்டு அந்த டூல குடுத்துருப்பேன். அதோட ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, குயிக் ஹீல். குயிக் ஹீல் வந்து நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஈவன் இன் அ மார்க்கெட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கம்பெனிஸ், அதாவது லேப்டாப் சர்வீஸ் சென்டர்லாம் போனீங்கன்னா, குயிக் ஹீல் தான் மோஸ்ட்டா பிரிஃபர் பண்ணுவாங்க. இது இந்தியன் பேஸ்டு ஒரு சாஃப்ட்வேர். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இத ட்ரஸ்ட் பண்ணி வாங்குவாங்க. பட் எந்த டூலா இருந்தாலுமே சரிதான். அதாவது இந்தியா ப்ரொவைட் பண்றாங்க, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, மத்த கண்ட்ரில ப்ரொவைட் பண்றாங்களா இல்ல. சில டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சிலதுக்காக கிரியேட் பண்ணியிருப்பாங்க. சில டூல்ஸ் வந்து வேற ஒரு விஷயத்துக்காக கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எப்படி கேஎஸ்எம் இன்டர்நெட் செக்யூரிட்டின்றது ட்ராஜன்ஸ்க்காக ரெடி பண்ணியிருக்காங்களோ, அதேமாரி காஸ்பர்ஸ்கை ஆன்டி வைரஸ்ன்றது வைரஸ்க்காக ரெடி பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாரி தான். குயிக் ஹீல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வெர்ஷன் இருக்கு. பட் இது வந்து ரொம்ப மோஸ்ட் எஃபெக்டிவாலாம் ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? உங்களுக்கு இது வந்து லோ எஃபெக்டிவா தான் ஒர்க் ஆகும். மத்த டூல்ஸ கம்பேர் பண்ணும்போது. அதாவது ரியல் டைம்ல. இப்ப வந்து அப்கிரேடட் வெர்ஷன்ல ரொம்பவே பவர்ஃபுல்லா ஒர்க் ஆகும். பட் நீங்க வந்து கம்பேர் பண்ணி தான் பார்த்து யூஸ் பண்ற மாரி இருக்கும். ஸோ இதிலே ஒரு டூல் எதுக்காகன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாவே குடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ஒரு பர்ட்டிகுலர், அதாவது ஆன்டி மால்வேர் சாஃப்ட்வேர்ல 3 கிளாசிஃபிகேஷன். ஆன்டி ட்ராஜன், ஆன்டி வைரஸ், அதுக்கப்புறம் ஃபைல்லெஸ் மால்வேர் டிடெக்ஷன். ஸோ இந்த 3 கிளாசிஃபிகேஷன்ல இருக்கிற எல்லா டூல்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு கிளியரா வந்து காமிச்சிட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு டூல்ல எதனா உங்களுக்கு பிராக்டிகல் வெர்ஷன் வேணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு, கூட இருக்க கமெண்ட் செக்ஷன்லயும் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பீஸ். ஸோ வீடியோ யாருனா சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.